இப்போ ஒரு ஜாதகர் வரார், அவங்களுடைய சந்திரன் வந்து சூப்பர். சந்திரன் சூப்பர் அப்படின்னா கடகத்தில் இருக்கணும், அல்லது உச்சம் பெற்று உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கணும். ப்ளஸ் இப்போ நடக்கக்கூடிய பீரியடுமே சந்திரனுக்கு ஃபேவரபிளாக இருக்கா. ப்ளஸ் அந்த பர்டிகுலர் பர்சனோட ஜாதகத்தில், அம்மா ஜாதகத்தில் இல்லை, அந்த யார் வந்து அம்மாவை தன்னோட சேர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அது ஸ்கில்லுக்காகவும் இருக்கலாம், அல்லது அம்மானா பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம், ஆசீர்வாதத்துக்காக இல்லை யோகத்துக்காக. அப்படின்னா அம்மானுடைய ஜாதகத்தில் குரு சூப்பராக இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பாங்க. அம்மா அங்கே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தாண்டா இவ்வளோ க்ரோத்து அப்படிலாம் கேள்விப்பட்டாலே அவங்க ஜாதகத்தில் அந்த குருனுடைய அனுபவிக்கிற யோகம் சூப்பராக இருக்கும். இவங்க ஜாதகத்தில் இவங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணுன்னா இவங்களுடைய சந்திரனுடைய நிலை, சந்திரன் என்ற இடம் தான் ராசி, அது ஒன்று. அடுத்தது இவங்களுடைய 4ஆம் வீடை ரொம்ப கால்குலேட்டிவாக நம்ம வந்து பார்க்கணும். மனசு அம்மா அப்பா யாருக்குமே தப்பு பண்ண போகிறது இல்லை, பட் ஸ்டில் என்னமோ எனக்கு நானும் அம்மாவும் பேசிக்கிறதே இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் வீடு அந்த அளவுக்கு சரியில்லை. அண்ட் நிஜமாகவே அவங்களும் அம்மாவும் சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணால் கூட பெரிய ஃப்ரிக்ஷன் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களாம் அம்மாவோட சேர்ந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது சாலச்சிறந்தது.